ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. இப்போ உங்க கையில ஒரு கோடி ரூபாய் இருக்கு. அந்த 1 கோடி ரூபாய் வச்சு நீங்க வந்து செலவு பண்ணணும். ஆனா வந்துட்டு எதுலயும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அனாதை இல்லத்துக்கு கொஞ்சம் கொடுப்போம். அனாதை இல்லத்துக்கு கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு கொஞ்சம் ரொம்ப வறுமை கோட்டுக்கா ஊனமுற்றவங்க இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் செலவு. யாருக்கு என்ன மாதிரி கஷ்டம் இருக்குன்னு அவங்களுக்கு கண் தெரியாதவங்களுக்குன்னா கண் அதுக்கு கொஞ்சம் செலவு பண்ணுவேன். மற்றபடி கால் இல்லாதவங்களுக்கு அது கொஞ்சம் இது அது மாதிரிலாம் செலவு. ஓகே, அதை தவிர்த்து வேற ஏதாச்சும் பண்ணணும்னா என்ன? வேற எதுவும் இல்லை சார், வேற எதுவும் இல்லை. அதை தவிர்த்து அதான் இவங்களுக்கு செலவு பண்ணுற மாதிரி தான் எனக்கு. மற்றபடி வேற யாருக்கு அவங்களுக்கு சும்மா அவங்களே ஆல்ரெடி வச்சுருப்பாங்க எல்லாத்தையும். அவங்களுக்கு வேஸ்ட்டாக செலவு பண்ணுறத விட இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாங்க, அந்த மாதிரி தான். இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்றீங்க. ஓகே ப்ரோ, நீங்க? ப்ரோ, நம்ம சொல்ல போனா என்னன்னா, இந்த உலகத்திலேயே சொல்ல போனா 100% பீப்புள் இருக்காங்க. சரியா, ஏதோ பெருசா கணக்குன்னு பேசுறாங்க. இந்த அண்ணாமலை கணக்கு கொஞ்சம் கேட்கட்டும். 70% பீப்புள் என்னவா இருக்காங்கன்னா வறுமை கோட்டை கீழே தான் இருக்காங்க. 10% பீப்புள் தான் என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்காங்க. சரிங்களா, அதையும் தாண்டி என்னன்னா ஒரு 3% பீப்புள் மட்டும் தான் என்ன வேர்ல்டு ரிச்சஸ்ட் பர்சன் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது 70% பீப்புளுக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எது இருந்தாலும் நம்ம பண்ணலாம். நான் என்ன கஷ்டமா இருந்தாங்கன்னா கஷ்டப்படுறதுக்காக உதவி பண்ணலாம். சில பேர் படிப்பு எஜுகேஷன் கரெக்டாக ப்ரொவைட் பண்ணாமல் இருக்கலாம், அந்த எஜுகேஷனுக்காக ப்ரொவைட் பண்ணலாம். ஜென்ரல் எஜுகேஷன் தான் இப்போல்லாம் எல்லாம் சொல்லி தந்தாங்க. கொஞ்சம் ஃபினான்ஷியல் வைஸாக எஜுகேஷன் சொல்லி தந்துருந்தா பாருங்களா, அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 3% பீப்புள் வந்து வருவாங்க. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் எஜுகேஷன் வைஸாவோ சரிங்களா. அதையும் தாண்டி அனாதை ஆசிரமத்துக்கு சரியா, அது இல்லாமல் இன்னும் சொல்ல போனால் நிறையா சொல்லாதப்பட்டது வந்து நிறையா இருக்குது. அதுக்கு வந்து நம்ம வந்து தரலாம். அப்படி தரும்போது என்னன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளால என்னன்னா ஒருத்தர் லைஃப் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் என்னன்னா பண்ணலாம். கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா இருக்கும். ஓகே, இந்த 1 கோடி ரூபாய் வந்துட்டு உங்க எக்ஸ் இருப்பாங்களா, அவங்களுக்கு கொடுப்பீங்களா? அவங்களும் சொல்ல போனா தரலாம். அப்படின்னா அவங்க கஷ்டப்படுற ஃபேமிலி இருந்தா கூட தரலாம். சரிங்களா, தரலாம், அதெல்லாம் தப்பு இல்லை, தரலாம் தான். சரிங்களா, ஆனா கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு, அவ்வளவுதான். அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? ஏன்னா அவங்களே வந்து நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லுங்க. அதே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த மாதிரி தந்தா கூட ஓகே இல்லை. ஏன்னா அவங்க ஃபியூச்சர்ல என்னன்னா அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு தான் போக போறாங்க. இல்ல புரியல. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தந்து ப்ரோஜனம் இல்லை. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வேணா தந்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் அவங்க தரலாம். ஓகே, இப்போ அந்த 1 கோடி ரூபாவை உங்களுக்கு யூஸ் பண்ற மாதிரி இருந்தா நீங்க மெயினா உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல? அது சொல்ல போனா எனக்குன்னு ஆசைன்னா எங்க அப்பா அந்த சொல்லுவாங்கல்ல, எல்லாரும் மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் சொல்ல போனா அந்த லோன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேம்குள்ள இருப்பாங்கல்ல, அது வந்து கொஞ்சம் தவிர்த்து ஒரு நல்ல நிலைமையில உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுவோம். ஏன்னா ஒரு 22 lakhs கிட்ட தான் என்னன்னா கடன் என்ற ஒரு விஷயம் இருக்கு. அதை அடைச்சிட்டு என்னன்னா சொந்த வீடு கட்டணும். சரிங்களா, அது இல்லாமல் அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கணும். இந்த ஒரு ஆசை தான் சொல்ல எல்லாம் எனக்கு மட்டும் இல்லை, நம்மள வீடியோ பார்த்துன்னு எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் சொல்ல போனால் அது ஒரு சின்ன ஆசைன்ற ஒரு அந்த ட்ரீம் பண்ணி சொல்லுவாங்கள்ல, அது எல்லாருமே இருக்கும் ப்ரோ. சொல்ல போனால் எனக்கு மட்டும் இருக்காது, இந்த வீடியோ ஒவ்வொருத்தர் பார்த்துன்னு இருப்பாங்களே அவங்களுக்கும் சொல்ல போனால் இந்த கனவு இருக்கும். வணக்கம்ண்ணா. வணக்கம். ஆனா இப்போ உங்க கையில ஒரு கோடி ரூபாய் இருக்கு. அது வந்துட்டு உங்க ஃபேமிலிக்குன்னு செலவு பண்ணாம உங்களுக்குன்னு செலவு பண்ணணும்னா எப்படி செலவு பண்ணுவீங்க? எப்படி செலவு பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்கல, எத்தனையோ பேருக்கு படிக்கிறதுக்கு வசதி வாய்ப்பு இல்லாமல் நிறையா பிள்ளைங்கள் இருக்கிறாங்க. அவங்க படிக்கிறதுக்கு எஜுகேஷனுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஒரு ஏழை வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கல, மருத்துவ வசதி இல்லாமல் நிறைய பேர் ஏழை மக்கள் நிறைய சிரமப்பட்டுக்கிறாங்க. ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறது கூட முடியாமல் இருக்கேன். அந்த மாதிரி இதுக்காக என்னோட அந்த பணத்தை வந்து மக்களுக்கு செய்வேன். ரெண்டாவது பார்த்தா ரோட்டு ஓரங்கள் நிறைய பேர் அனாதற்ற முதியோர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பொருள் உதவியோ அவங்களுக்கு தங்கறதுக்கு இடமோ எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து அவங்களும் வாழ்வு பெருக்கணும். இந்த விவசாயம், இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயம். கண்டிப்பாக அந்த விவசாயத்தை முக்கியத்துவம் கொடுக்கணுனாக்கல, நிறைய பேர் உணவு இல்லைன்னா எதுவுமே இல்லை, முக்கியத்துவம் அதுதான். எத்தனையோ படித்து வேலைக்கு போனாலையும் முதல்ல வந்து சாப்பாடு தான், அதுக்கு பிறகு தான் எல்லா தொழிலும். அதனால வந்து விவசாயத்துக்கு நிறைய பேர் வசதி வாய்ப்பு இல்லாம நிறைய கடன் பட்டு நிறைய சிரமப்பட்டுக்கிறாங்க. அவங்க விவசாயம் பெருகணுனாக்கல, வாழ்வாதாரம் பெருகுனா அவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு மன உதவி பண்ணி அவங்களுடைய விவசாயத்தை ஊக்குவிக்குவாங்க. அனாதை இல்லத்துக்கு கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்றீங்க. சில பேர் படிப்பு எஜுகேஷன் கரெக்டாக ப்ரொவைட் பண்ணாமல் இருக்கலாம், அந்த எஜுகேஷனுக்காக ப்ரொவைட் பண்ணலாம். நம்மனால என்னன்னா ஒருத்தர் லைஃப் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும்.
இந்த விவசாயம், இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயம். கண்டிப்பாக அந்த விவசாயத்தை முக்கியத்துவம் கொடுக்கணுனாக்கல மருத்துவ வசதி இல்லாமல் நிறைய பேர் ஏழை மக்கள் நிறைய சிரமப்பட்டுக்கிறாங்க. ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறது கூட முடியாமல் இருக்கேன். அந்த மாதிரி இதுக்காக என்னோட அந்த பணத்தை வந்து மக்களுக்கு செய்வேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி.